கார்னிலியா என்கிற ஒரு பெண் மும்பை பல்கலைக்கழகத்திலே படித்து அலகாபாத் நீதிமன்றத்திலே முதலாக இந்தியாவிலேயே வழக்கறிஞராக பதிவு செய்யப்பட்ட ஒரு பெண் கார்னிலியா. எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? பள்ளியில் சென்று படிக்கக்கூடாது, பள்ளியிலே உயர் கல்வியை கற்பதற்கு 1008 தடைகள். ஆக்ஸ்போர்ட் சென்று சட்டம் படிக்கையிலே சட்ட கல்வி சார்ந்த தேர்வை எழுதுவதற்கு அவர் 16 ஆண்டுகள் காத்து கிடந்தார். 30 ஆண்டு காலம் அவருடைய போராட்டம் தொடர்ந்து வந்து இந்திய மண்ணிலே 1894 வழக்கறிஞராக முதலாக பதிவு செய்யப்பட்ட பெண் கார்னிலியா. அவருடைய வாழ்க்கை சென்ற விதம் அப்படி. அவருக்கு முதலாக வழக்கு நடத்துவதற்கு அந்த காலகட்டத்திலேயே அனுமதி பெற வேண்டும். ஆண்கள் எந்த வழக்கை வேண்டுமானாலும் நடத்தலாம். கார்னிலியா was permitted to conduct a case which was related to an elephant. ஒரு யானை ஒரு தோப்பில் நுழைந்து அங்கிருக்கக்கூடிய பழங்களை எல்லாம் சாப்பிட்டு விட்டது. அந்த பழங்களை யானை சாப்பிட்டது சரியா தப்பா என்ற ஒரு வழக்கு நீதிமன்றத்திலே தொடுக்கப்பட்டது. அந்த வழக்கை மட்டும்தான் அவர் நடத்த வேண்டும். ஏனென்றால் மற்றவர்களுக்கு அது கேலிக்கும் கிண்டலுக்கும் உரிய ஒரு காரணமாக இருந்தது. பெண்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. பெண்கள் எப்படி எழுந்து நின்றார்கள் என்பதை சுரேஷ்குமார் அருமையான ஒரு பாரதியின் பாடலின் மூலம் சொன்னார். அதே பாரதி சொன்னான், ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவிலோங்கி உலகம் தழைக்குமா. எந்த காலகட்டத்திலே ஆணும் பெண்ணும் சரிசமமாக நடத்தப்படுகிறார்களோ, எந்த காலகட்டத்திலே பெண்களின் நிலைமை இதுதான் என்பதை உலகம் உண்மையாக புரிந்து கொள்கிறதோ, எந்த காலகட்டத்திலே பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு சமுதாயம் எழுந்து நிற்கிறதோ, அப்பொழுதுதான் அந்த மண்ணும் நாடும் உயர்ந்ததாக மாறும் என்பதை பாரதி பதிவு செய்தார். காந்தியையும் பெரியாரையும் சந்திக்க வைப்பதற்கு கடலூரை சார்ந்த தர்மாம்பாள், டாக்டர் தர்மாம்பாள் என்பவரும் அஞ்சலை அம்மாளும் முயற்சி செய்தார்கள் என்று சொல்வார்கள். அது சரித்திரம். பெண்களின் உன்னதத்தை அப்படித்தான் அது இழுத்து நிற்க வைக்கிறது. இப்படி சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, பாலியல் ரீதியாக, வேலை வாய்ப்புகள் சார்ந்து, கல்வி சார்ந்து பெண்கள் எவ்வாறு மேல் நோக்கி வர வேண்டும் என்பதுதான் இந்த பெண்கள் வழக்கறிஞர் சங்க நாளிலே நான் உங்களுக்கு வைப்பது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்கள் தொடரலாம். உங்களுடைய செயற்பாடுகள் இன்றைய நாகரிக உலகத்திலே எதை நோக்கி போகிறது என்பதை விட்டு சற்று விலகி, இன்றைக்கு வழக்கறிஞர்